ஒரு பிளேன் பைலட்டே இல்லாம ஓடிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அது எப்படி பேசஞ்சர்ஸ் எல்லாமே சேஃபா பைலட்டே இல்லாம பிளேன் ஓடிச்சு? என்னென்ன டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஃப்ளைட் 5390 பிரிமிங்ஹாம்ல இருந்து மாலாகா போற ஒரு ரொட்டீனான ஃப்ளைட். நார்மலான டே, நார்மலான பேசஞ்சர்ஸ், அன்யூஷுவலா எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கல. BAC 111ங்கிற ஏர்கிராஃப்ட் தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நிமிஷத்திலே பூம்னு ஒரு சத்தம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிளேனோட காக்பிட் விண்ட்ஷீல்ட் பிளாஸ்ட் ஆயிருக்கு. பிளாஸ்ட் ஆனதுல லெஃப்ட் சைட்ல உட்கார்ந்த டிம் லாங்கஸ்டர்ங்கிற பைலட் அப்படியே ஏர் பிரஷர்ல வெளியே இழுக்கப்பட்டாரு. அந்த ஃபோர்ஸ்ல அவரோட மேல் பகுதி மட்டும் வெளியே இழுக்கப்பட்டுருச்சு. அவரோட கால் மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. சத்தம் கேட்டு வந்த கேபின் க்ரூல ஒரு மெம்பர் வந்துட்டு அவரோட காலை அப்படியே கட்டியே பிடிச்சிருந்தாரு. அவருக்கு ஹெல்ப்பா இன்னொரு கேபின் க்ரூ மெம்பர் கூட வந்து கட்டியே பிடிச்சிருந்தாங்க. விசிபிலிட்டி இல்ல, பயங்கரமான சத்தம் இருந்தாலும் காமா பேனிக்கே ஆகாம அந்த பிளேனோட இன்னொரு கோ பைலட்டான அலஸ்டர் ஆச்சிசன்ங்கிறவரு பிளேனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பிளேனை ஸ்டேபிள் பண்ணியிருக்காரு. இந்த சத்தத்துல பேசஞ்சர்ஸுக்கு எல்லாம் கேபின்ல இருந்து பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் விண்ட் அடிச்சதுல ஷேக் ஆயிருக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா காக்பிட்ல இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அங்க ஒரு உயிர்மரண போராட்டமே நடந்திருக்குன்னு. அந்த ஏர் பிரஷர்ல வெளியே வீசப்பட்ட கேப்டன் வந்துட்டு உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸுக்கு தெரியல. கார்லயே 150 ஸ்பீட்ல இந்த மாதிரி காத்தடிச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ 17,000 ஃபீட் மேல பறக்கிற ஒரு பிளேன் 500 km/h ஸ்பீட்ல போகும்போது எந்த மாதிரி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன், அதுவும் விண்ட்ஷீல்டு வேற உடஞ்சிருக்கு. அவர் உயிரோட இருக்கணும் தான் அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பிளேனை ஸ்டேபிளைஸ் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரான அலஸ்டர் வந்துட்டு பிளேனை டைவர்ட் பண்ணி சவுத் ஆம்டன்ங்கிற ஊர்ல வந்துட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணாங்க. எமர்ஜென்சி லேண்டிங் நடந்த உடனே கேப்டனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதிசயம் என்னன்னா, அவர் உயிரோட தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் ஃப்ராஸ்ட் பைட்டும் ஒரு சில ஃபிராக்சர்ஸும் இருந்திருக்கு. ஆனா உயிரோட தான் இருந்தாரு. எல்லா பேசஞ்சர்ஸுமே சேஃபா இருந்தாங்க. சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும். முந்தின நாள் வந்துட்டு காக்பிட்டோட விண்ட்ஷீல்ட் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபிக்ஸ் பண்ணப்போ தப்பான சைஸ்ல ஒரு போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னால பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்க வேண்டியதான். நிறைய பேரோட லைஃப்ஸை வந்து ரிஸ்க்ல போட்டிருக்கும். பேனிக்கே ஆகாம அந்த கேபின் க்ரூவும் பைலட்டும் கரெக்டான டிசிஷன் எடுத்ததுனால எல்லாரோட உயிரும் தப்பிச்சிருச்சு. எல்லாருமே சேஃபா இருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.